ஒரு குளிர்ந்த திங்கட்கிழமை காலையில் மும்பை நகரம் வழக்கம் போல பரபரப்புக்கு எழுந்தது. பேருந்துகளின் இரைச்சலும் மக்களின் பேச்சுகளும் தெருக்களில் நிரம்பி வழிந்தன. இந்த பரபரப்புக்கு மத்தியில் 14 வயது பிரியா சர்மா சஹ்யாத்ரி கூட்டுறவு வங்கியின் பெரிய கண்ணாடி கதவுகளை கடந்து உள்ளே நுழைந்தாள். பள்ளி சீருடையான வெள்ளை சட்டையும் நீல நிற பேண்ட்டும் அணிந்து ஒரு புதிய உலகத்திற்கு கால் எடுத்து வைக்கும் சிறு பதற்றம் அவள் முகத்தில் தெரிந்தது. ஆனால் அதைவிட மேலாக ஒரு சாதனையை பெற்ற பெருமை அவள் கண்களில் பிரகாசித்தது. இது அவளுடைய முதல் வங்கி வருகை, அதுவும் தனியாக. அவள் கையில் அவளுடைய அசாதாரண கல்வி மேம்பாட்டிற்காக பெற்ற 50,000 ரூபாய் உதவித்தொகை காசோலை பத்திரமாக இருந்தது. டாவர் இன்டர்நேஷனல் பள்ளியிலிருந்து பெறப்பட்ட இந்த உதவித்தொகை அவளுடைய கடின உழைப்பின் பலனாகும். ஒவ்வொரு இரவும் புத்தகங்களில் மூழ்கி கணித பயிற்சிகளையும் அறிவியல் மர்மங்களையும் தேடி அவள் தூக்கமின்றி படித்தாள். இந்த காசோலை வெறும் காகித துண்டு மட்டுமல்ல, அது அவளுடைய கனவுகளுக்கு முதல் படியாகவும் வளர்ந்து வரும் அவளுடைய சுதந்திரத்தின் அடையாளமாகவும் இருந்தது. வங்கியின் விசாலமான மண்டபத்தில் குளிர்சாதன பெட்டியின் குளிர்ச்சியும் மக்களின் மெல்லிய பேச்சு ஒலியும் நிரம்பியிருந்தது. கவுண்டர்களுக்கு முன்னால் நீண்ட வரிசைகள், பரபரப்பாக நடமாடும் வங்கி ஊழியர்கள், தொலைபேசியில் பேசும் வாடிக்கையாளர்கள். பிரியா சுற்றி ஒரு பார்வை பார்த்தாள். அவள் இதயம் சற்று வேகமாக துடித்தது. ஒரு கணம் அவளுக்கு அவள் தாய் நினைவுக்கு வந்தாள். தைரியமாக இரு பிரியா, நீ தனியாக இல்லை என்று அவள் தாயின் வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்தன. கையில் காசோலையுடன் பிரியா காசாளரின் கவுண்டரை நோக்கி நடந்தாள். அடுத்தவர் என்று காசாளர் ரோஹித் சிங் கூவினார். பிரியா முன்னேறி காசோலையை ரோஹித்தை நோக்கி நீட்டினாள். அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் 40களில் இருக்கும் கம்பீரமான வங்கி மேலாளர் மீனா படேல் தன் நாற்காலியில் அமர்ந்து பிரியாவை உற்று நோக்கினார். அவள் கண்களில் ஒருவித சந்தேகமும் இழிவும் தோன்றியது. இதெல்லாம் எங்கிருந்து உனக்கு கிடைத்தது? மீனாவின் குரல் கனமாக இருந்தது. அந்த கேள்வி நேரடியாக பிரியாவின் இதயத்தில் குத்தியது. பிரியாவின் முகம் சிவந்து போனது. அவள் கன்னங்களில் வெப்பம் பரவியது. அவளுக்கு கோபமும் அவமானமும் தோன்றியது. ஆனால் அவள் பெற்றோர்கள் அவளுக்கு கற்பித்த அமைதியும் மரியாதையும் அவளுக்கு தைரியம் அளித்தன. அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து தன்னை அடக்கி அமைதியாக சொன்னாள், இது பள்ளியிலிருந்து கிடைத்த உதவித்தொகை. என்னுடைய அடையாள அட்டையும் விருது கடிதமும் உள்ளன. ரோஹித் காசோலையை விரிவாக பரிசோதித்தான். அவன் முகத்தில் ஒருவித சந்தேகத்தின் பாவம் மின்னி மறைந்தது. மீனாவின் பார்வை அவன் மேல் இருந்தது. மீனா கவுண்டரை நோக்கி வந்தார். அவள் கண்கள் பிரியாவின் சீருடையிலும் காசோலையிலும் மாறி மாறி பதிந்தன. இங்கு நிறைய பொய்யான காசோலைகள் வருகின்றன. எல்லாவற்றையும் நாங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்று மீனா இகழ்ச்சியுடன் சொன்னார். அவள் வார்த்தைகளில் ஒருவித கேலி மறைந்திருந்தது. பிரியாவுக்கு ஏமாற்றம் தோன்றியது. நேரடியான ஒரு பரிவர்த்தனையை எதிர்பார்த்த அவள் ஒரு குற்றவாளியைப் போல நடத்தப்பட்டாள். அவள் உள்ளுக்குள் ஒருவித நடுக்கம் உணர்ந்தாள். திடீரென அவளுக்கு தன் தொலைபேசி பள்ளி லாக்கரில் இருப்பது நினைவுக்கு வந்தது. தாயை அழைக்க முடியாது என்ற எண்ணம் அவளை மேலும் பதற்றப்படுத்தியது. எனக்கு அம்மாவை அழைக்க வேண்டும் என்று அவள் நடுக்கத்துடன் சொன்னாள். அவர்கள் என் திரும்பி வரவை எதிர்பார்த்திருப்பார்கள். என்னிடம் தொலைபேசி இல்லை. மீனா குளிர்ந்த முறையில் புன்னகைத்தார். அந்த புன்னகையில் ஒருவித கொடூரம் மறைந்திருந்தது. அது எங்கள் பிரச்சனை இல்லை. எங்கள் பரிசோதனை முடியும் வரை நீ இங்கு காத்திருக்க வேண்டும். அவள் வார்த்தைகள் பிரியாவின் இதயத்தில் ஒரு கல்லை போல பதிந்தன. மீனா கடுமையான அடிகளுடன் திரும்பி நடந்தார். வங்கியின் ஒரு மூலையில் கைகட்டி நின்று மீனா பிரியாவை பார்த்தார். சுற்றிலும் வங்கியில் பரபரப்பு இருந்தாலும் அந்த நிமிடத்தில் அறையில் உள்ளவர்கள் அனைவரும் தன்னை கவனிப்பதாக பிரியாவுக்கு தோன்றியது. சந்தேகத்துடனும் பரிதாபத்துடனும் மெல்லிய பேச்சுகள் அவள் காதில் விழுந்தன. ஒவ்வொரு நிமிடமும் அவளுக்கு அவமானமாக இருந்தது. தன் நிரபராதித்தனத்தை கூறி அறிவிக்க விரும்பினாள். ஆனால் மௌனமாக நின்றாள். அவள் பெற்றோர்கள் அவளை அமைதியாக இருக்க கற்பித்திருந்தனர். இங்கு விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். யாரும் தோன்றியபோது வந்து மற்றவர்களைப் போல நடந்து கொள்ள முடியாது என்று மீனா ரோஹித்திடம் மெல்லிய குரலில் சொல்வதை பிரியா கேட்டாள். அந்த வார்த்தைகள் அவள் இதயத்தில் ஒரு காயத்தை உருவாக்கின. தன் ஆளுமைக்கு அல்ல, தோற்றத்திற்காகவே தான் மதிப்பிடப்பட்டதாக அவளுக்கு தோன்றியது. அந்த உதவித்தொகைக்காக அவள் கடினமாக உழைத்திருந்தாள். ஆனால் அதை பறித்து எடுக்கப்படுவதாக உணர்ந்தாள். பிரியா பாந்த்ராவில் ஒரு செல்வந்த குடும்பத்தில் வளர்ந்தவள் என்றாலும் எளிமையான வாழ்க்கையை விரும்பினாள். அவள் தாய் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரான டாக்டர் அஞ்சலி மேனன் தன் முயற்சியால் வாழ்க்கையை கட்டமைத்தவர். கடின உழைப்பு மூலமே உண்மையான வெற்றி பெற முடியும் என்று அஞ்சலி பிரியாவுக்கு கற்பித்திருந்தார். டாவர் இன்டர்நேஷனல் பள்ளியில் அவளுக்கு முழு உதவித்தொகை கிடைத்தது அவள் கடின உழைப்பின் பலனாகும். வங்கியின் ஒரு மூலையில் காத்திருக்கும்போது உலகம் எப்போதும் நீதியாக இருக்காது என்பதை பிரியா உணர்ந்தாள். தன் தோற்றமும் நிறமுமே இந்த மோசமான நடத்தைக்கு காரணம் என்று அவளுக்கு தோன்றியது.
இதற்கு முன் இத்தகைய அனுபவங்கள் அவளுக்கு இல்லை. நேரம் செல்லச் செல்ல அவள் பதற்றம் அதிகரித்தது. மற்ற வாடிக்கையாளர்களிடம் மீனாவின் நடத்தையை பிரியா கவனித்தாள். ஒரு முதிய தம்பதியை மீனா உற்சாகமாக வரவேற்று விஐபி பகுதிக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் சில நிமிடங்களில் ஒரு சாதாரண மனிதரை மீனா புறக்கணிப்பதை அவள் கண்டாள். வெள்ளை நிற தம்பதியை மீனா மகிழ்ச்சியுடன் வரவேற்று, நான் உடனடியாக இதை பார்க்கிறேன், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இது மீனாவின் பாகுபாட்டை வெளிப்படுத்தியது. அவளை கவனிக்க வேண்டும், அவளால் வெளியே செல்ல முடியாது என்று மீனா பாதுகாப்பு ஊழியரிடம் மெல்லிய குரலில் சொல்வதை பிரியா கேட்டாள். பிரியாவின் இதயம் நடுங்கியது. அவள் தன்னை அடக்கி அமைதியாக மூச்சுவிட்டு நின்றாள். நிமிடங்கள் மணி நேரங்களாக தோன்றின. அவள் வயிற்றில் ஒருவித எரிச்சல் உணர்ந்தாள். பசியும் தாகமும் அவளை பலவீனப்படுத்தின. ரோஹித் சிங் அவளை அவ்வப்போது பார்த்தான். ஒரு கணம் மீனாவின் கவனம் திசை மாறிய போது ரோஹித் ஒரு கிளாஸ் தண்ணீரை பிரியாவுக்கு நீட்டினான். அவன் கண்களில் இரக்கமிருந்தது. பிரியா நன்றியுடன் அதை வாங்கி குடித்தாள். அந்த சிறிய செயல் அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. 1 மணி நேரத்திற்குப் பிறகு மீனா காசாளரிடம் கோபத்துடன் மெல்லிய குரலில் பேசுவதை பிரியா கேட்டாள். அவள் இன்னும் இங்கு இருக்கிறாளா? அவளை வெளியேற்ற வேண்டும். இங்கு அவளுக்கு இடமில்லை என்று உறுதி செய்ய வேண்டும். பிரியாவின் இதயம் நின்று போனது. தான் வெறும் காசோலை வைப்பதற்கு வந்தவளில்லை, மாறாக ஒரு தொந்தரவு என்று உணர்ந்தாள். மீனா திரும்பியபோது பிரியாவால் தன்னை தடுக்க முடியவில்லை. நடுக்கத்துடன் ஆனால் உறுதியான குரலில் அவள் சொன்னாள், நான் ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு உதவித்தொகை கிடைத்ததால் இங்கு வந்தேன், மற்றவர்களைப் போலவே காசோலையை வைப்பதற்கு. ஆனால் மீனா அதை கேட்காமல் பாதுகாப்பு ஊழியரிடம் பிரியாவை வங்கியின் பின்புறத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினார். கூட்டத்தின் நடுவே ஒரு குற்றவாளியைப் போல அவளை அழைத்துச் செல்லும்போது பிரியாவுக்கு வெட்கம் தோன்றியது. அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பின, ஆனால் அவள் கண்ணீரை அடக்கிப் பிடித்தாள். வங்கியின் பின்புறத்தில் ஒரு மூலையில் நிற்கும்போது பிரியாவுக்கு உடல் வலிக்கத் தொடங்கியது. அவளுக்கு அவமானமும் புறக்கணிப்பும் தோன்றியது. ஒவ்வொரு நிமிடமும் அவளுக்கு மிக பெரிதாக தோன்றியது. அவள் கண்கள் வங்கியில் தேடின ஏதாவது கவனத்தை மாற்ற விரும்பினாள். அப்போது மீனா படேல் ஒரு அழகிய உடையணிந்தவருடன் பேசுவதைக் கண்டாள். அவர் ஹாரிசன் வெல்ஸ், அவள் தாயின் நிறுவனத்தின் மிகப்பெரிய போட்டியாளரான மெரிடியன் வங்கி குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி. மீனா வெல்ஸுக்கு ஒரு பழுப்பு நிற கோப்பை அளிப்பதை பிரியா கண்டாள். அதில் ரகசியம் என்று எழுதப்பட்டிருந்தது. பிரியாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் உள்ளுக்குள் ஒருவித பயம் உருவானது. இது சாதாரண வணிக சந்திப்பில்லை, மாறாக ஒரு சதி. மீனா தன் நிறுவனத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்பதை பிரியா உணர்ந்தாள். அவள் தாயின் நிறுவனத்தை அழிக்க ஒரு சதி. இது வெறும் காசோலை விவகாரம் மட்டுமல்ல என்று பிரியா உணர்ந்தாள். இது அவள் தாயின் தொழிலையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும் ஒரு பெரிய விஷயம். பிரியா உடனடியாக தன் குறிப்பேட்டில் எல்லாவற்றையும் எழுதத் தொடங்கினாள். நேரம், பெயர்கள், சந்தேகத்திற்கு இடமளிக்கும் கோப்பு, மீனாவின் மற்றும் வெல்ஸின் முகபாவங்கள், அவர்களின் உரையாடலின் சில பகுதிகள் அவளால் கேட்க முடிந்தவை. வெல்ஸ் சென்ற பிறகு மீனா பிரியாவை பார்த்தார். அந்த பார்வையில் ஒருவித அச்சுறுத்தல் இருந்தது. மீனாவுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது என்று பிரியாவுக்கு தோன்றியது. மிஸ் ஹேஸ், ஒரு உறுதியான குரல் சூழலின் பதற்றத்தை உடைத்தது. அது அவள் தாய் டாக்டர் அஞ்சலி மேனன் கோபத்துடன் அறைக்குள் நுழைந்தார். அஞ்சலியின் முகத்தில் கோபம் தீப்பிழம்பாக எரிந்தது, ஆனால் கண்களில் ஒருவித உறுதி பிரகாசித்தது. என் மகளிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன், மேலும் எனக்கு ஒரு விளக்கமும் தர வேண்டும் என்று தோன்றுகிறது. மீனாவின் ஆத்மவிசுவாசம் உடைந்தது. அவள் முகம் வெளிறிப்போனது. எனக்கு தெரியவில்லை, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அவள் தடுமாறினார். எனக்கு தெரியும் என்று அஞ்சலி அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் சொன்னார். நீங்கள் ஹாரிசன் வெல்ஸுடன் சதி செய்து போட்டியாளருக்கு இரகசிய தகவல்களை அளித்துக் கொண்டிருந்தீர்கள். இது வெறும் மோசமான வாடிக்கையாளர் சேவை இல்லை, இது தொழில்துறை உளவு. வங்கியில் மௌனம் தேங்கியது. மீனாவின் முகம் வெளிறுவதை பிரியா கண்டாள். அஞ்சலி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கவில்லை. மிஸ் ஹேஸ், நீங்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டீர்கள். இந்த நிமிடம் முதல் அது நடைமுறைக்கு வரும். அவள் வார்த்தைகள் வங்கியில் மின்னல் போல ஒலித்தன. பாதுகாப்பு ஊழியர் மீனாவை வெளியே அழைத்துச் சென்றார். மீனாவின் கண்களில் பயமும் உறுதியின்மையும் நிரம்பியிருந்தன. அஞ்சலி பிரியாவின் அருகில் வந்து அவள் தோளில் தட்டினார். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் மகளே. அந்த வார்த்தைகள் பிரியாவுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தன. அஞ்சலி அறைக்கு திரும்பினார். இந்த நிறுவனம் முழுமையான மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். இன்று என் மகளிடம் நடந்து கொண்டது போல இனி யாரிடமும் நடந்து கொள்ளப்படாது என்பதை உறுதி செய்ய மாற்றங்கள் செய்யப்படும் என்று அவர் உறுதியான குரலில் சொன்னார்.
வங்கியில் மௌனம் தேங்கியது. தன் தாயின் வலிமையைக் கண்டு பிரியாவின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அடுத்த மாதங்களில் வங்கியில் மாபெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. மீனாவின் செயல்களைப் பற்றிய விசாரணை சதி மட்டுமல்லாமல் பாகுபாட்டு நடத்தையின் ஒரு முறையையும் வெளிப்படுத்தியது. வங்கியின் மேலாண்மை மறுசீரமைக்கப்பட்டு நியாயமான வங்கி முறைகள் குறித்து புதிய பயிற்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. பிரியாவுக்கு இரக்கம் காட்டிய இளம் ஊழியர் ரோஹித் சிங் மேலாளர் பதவிக்கு உயர்த்தப்பட்டார். பிரியாவின் இந்த அனுபவம் வங்கிக்கு மட்டுமல்ல, அவள் வாழ்க்கைக்கும் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. டாவர் இன்டர்நேஷனல் பள்ளியில் பேச அவளை அழைத்தனர். அங்கு அவள் தன் கதையை மற்ற மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டாள். பொருளாதார நீதிக்கும் எல்லா துறைகளிலும் சமத்துவத்திற்கும் வேண்டி பேச அவள் தன் குரலை பயன்படுத்தினாள். பார்வையாளர்கள் முன் அவள் புன்னகைத்தாள். அந்த வேதனையான அனுபவம் அவளை மற்றவர்களுக்காக நிற்கும் திறன் கொண்ட ஒரு நபராக மாற்றியது. அவள் அவமானத்தின் தருணத்தை மாற்றத்திற்கு ஒரு மேடையாக மாற்றினாள். அவள் தாயின் முன்மாதிரி அவளுக்கு கற்பித்தது, அநீதியை எதிர்கொள்ளும்போது கூட உண்மை வெற்றி பெற முடியும் என்று.